ஈஸியாக புளிக்குழம்பு வச்சிடலாம். காயத்ரி காயு வந்துட்டாடா பத்திமா நாள். ஏய் சொல்லுடி. என்ன சமைக்கிறியா? இல்லடி சாம்பிராணி போட்டுட்டு இருக்கேன். சாமி கும்பிட போலாமா? சரி சரி ஏதோ ஒரு பேச்சு கேட்டேன். நானும் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். சொல்லு. என்ன கோச்சுக்காதடி. எங்க அம்மா சமைச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான். அப்புறம் பார்த்தா கடுகு காணோம். அச்சச்சோ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு தானே உங்க வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் கடுகு இருந்தா குடு காயு. கடுகு வேணுமா? கடுகு இல்லையா உங்க வீட்டுல? இல்ல. வேற என்ன வேணும்? அப்புறம் புளி வேணும் காயு. புளி வேணுமா? அப்படின்னு சமைக்கிறாங்க உங்க அம்மா? இன்னைக்கு எங்க வீட்டுல மோர் குழம்பு பண்றாங்க. அதான். அதுக்கு மஞ்சத்தூள் இருக்கா? மஞ்சத்தூள் வேணும். மஞ்சத்தூள் தான் மெயினா வேணும். எதுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கா நீ உங்க அம்மா சேர்ந்து? கொஞ்சம் வரமிளகா, காஷ்மீரி சில்லி. இதுல வரமிளகா இருக்கு. இதுல மஞ்சத்தூள் இருக்கு. இது ஃபுல்லா மிளகாய் பொடி இருக்கு. உளுத்தம்பருப்பா எங்க வச்சேன். இது ஃபுல்லா உளுத்தம்பருப்பு இருக்கு. 2 மாசம் நீ உங்க அம்மா இதை மட்டும் சாப்பிட்டு தொப்பை வளர்த்துக்காங்க. சரியா? கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் கொஞ்சம் அதுவும் வேணுமா? இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். காலம் கத்தாலே இவளோட தொல்லை. இவளுக்கு வீட்டுல எது இருந்தாலும் பக்கத்து வீட்டுல ஓசி வாங்குறதுக்கே வந்துருவாளுங்க. சரி. ஐயோ, இப்ப இங்க சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. பக்கத்து வீட்டு கோமதி கிட்ட போய் கடன் வாங்கிடலாம். எங்க விழுந்தது? இங்கதானே எங்கேயோ விழுந்தது. இங்கேயும் காணோம். எங்க போயிருக்கோம்? அப்பா கிடைச்சிருச்சு. சே, ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு சிலர் ஈஸியா சம்பாதிச்சிடறானுங்க. கஷ்டப்பட்டது எங்கேயும் போகாது. யோ, என்னையா சன்னா ஆச்சரியமாகுது. எப்பவுமே பின்வாசல் வழியா தான் வருவேன். இன்னைக்கு முன்வாசல் வழியா வந்துருக்குறா. இல்லப்பா, ஒரு அவசரம் அதை வந்துட்டேன். முன்ன பார்த்தா அவசரமா வந்த மாதிரி தெரியலையே. பவியமா வந்து உட்காந்துருக்குற. யோ, என்ன விஷயம் சொல்லியா? ஐயோ, அவசரத்துல மறந்துட்டேன்பா. அவசரத்துல மறந்துட்டியா? யோ, அவசரப்படாம என்னன்னு சொல்லுன்னா அவசரத்துல மறந்துட்டேன்ற. இப்ப நான் அவசரமா கிளம்புங்க. நீ அவசரப்படாம என்ன நல்லவா? பொறுமையா பேசிக்கலாம். அவசரமா வந்துட்டு இப்படி அவசரமா ஒரு விஷயம் வேணும்னு கேட்கும்போது நீ அவசரமா வெளியே போறேன்றியா? அப்புறம் நான் எப்படி இப்போ அவசரத்துக்காக வந்தேன் இப்படி பண்றியா? என்னன்னே சொல்ல மாட்டேன். அவசரத்துக்கு வந்தேன்னா எதுக்கு வந்த? அவசரமா ஒரு 5000 ரூபாய் வேணும். உன் அவசரத்துக்குலாம் என்கிட்ட காசு இல்லப்பா. நீ மான்னு அவசரப்பட்டு வந்து கேட்ப. அவசரமா எடுத்து கொடுத்துட்டு யார் அவசரப்படுறது? அவசரப்பட்டு கிளம்புறேன் அவசரமா வந்து கேட்கும்போது. யோ, இதுன்னா இப்போ நேற்று நடக்குது. ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் ரப்பர் கடன் கேட்டேன். சரி ஏதோ அவசரத்துக்கு கேட்குறேன்னு கொடுத்தேன். காலேஜ் படிக்கும்போது கண்டதெல்லாம் கடன் தான் கேட்டேன். சரி நண்பனாச்சேன்னு கொடுத்தேன். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு. இப்போ காசு பணம் வந்து கேட்குற. அவசரத்துக்கு கொடுத்தா நீ கரெக்டாக வந்து கொடுத்துருவியா? நான் என்னப்பா பண்ணுறது? அவசரமா கல்யாணம் பண்ணிட்டேன். அவசரமா புள்ளைய பெற்றுட்டேன். அவசரமா காசு தேவைப்படுது. அதான் வந்து நிற்கிறேன். அவசரத்துக்கு குழந்தை பெற்றுன்னு என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருப்பியா? சரி சரி அனுப்பிடுறேன் போ. இங்கே பாரு, அவசரத்தில் நான் கொடுத்த காசு மறந்துடாத. புரியுதா? அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணவங்களை எப்படிப்பா மறக்க முடியும்? நான் அவசரம் நீ வந்து கேளு. நான் உடனே அவசரமா ஓடி வந்து நான் குத்துருவேன். ஓ, நான் அவசரமா வந்து உங்ககிட்ட கேட்கணுமா? போ, அனுப்பி விடுறேன். மறக்காம 5000 ஒண்ணா அனுப்புப்பா. எதுக்கு மொழி வைக்கணுமா? போ, அவசரமா போயிட்டு வரேன்பா. மறந்துடாத. சரி சரி அவசரப்படாம போ. நீ போறதுக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். சே, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேயே கடன் கேட்டு அதே பழக்கமாகி போச்சு. இதே மாதிரி எங்கன்னா கடன் வாங்கிட்டு ரோட்டில் நின்று அடி வாங்க போகிறான். அதையும் நம்ம பார்க்க தானே போகிறோம். அவசரப்படாம போடா. ஏன்டா கழுவு வச்சுக்கிறேன்? அனுப்பிடுறோம் போ. ஷோ, அவசரத்துக்கு போகிறேன். காசு வாங்கும்போது பல்ல ஈன்னு இழுச்சுக்கிட்டு வாங்கினீங்களாடா? நான் எங்க பல்லு ஈன்னு இழுச்சுன்னு வாங்கினேன். நான் வாங்கும்போது கொடுங்க ப்ளீஸ். நான் அவசரமா வேணும் ப்ளீஸ். அழுதுங்க. பேச்செல்லாம் மாற்ற மாட்டேன். நான் காசு தரேன். சொல்லிட்டேன், காசு தருவேன். 6 மாசமா இதே தாண்டா சொல்லிட்டு இருக்க.
6 மாசமா இதே சொல்லியே. அண்ணா அடுத்த மாசம் வாங்கண்ணா. அண்ணா 2ஆம் தேதி குத்துறனா. அண்ணா ஒரு 10ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே குத்துறனா. இல்ல ஒரு 3 மாசம் கழிச்சு தரனா. அப்படி டைலாக் மாத்தி மாத்தி தானே சொன்னேன். மாத்தி ஆமா. போன வாரம் ஒண்ணு வந்து பார்த்தேன். எங்கடா போனே? எங்க போனே? நான் எங்க போனேன்? ஏரியாவிலே இல்லையாடா? நான் அந்த பக்கம் போயிட்டேன். எந்த பக்கம்? என்ன மாதிரி எவனா ஒரு இல்ச்சா வாங்கி கிடப்பான், அவன்டா காசு ஆட்டே போலன்னு போயிட்டியா? என்னால இந்த மாதிரி ரோட்ல அடிக்கிற வேலை வச்சுக்காதையா. எவனா பார்த்தனா மானவர சொல்லுவேன் நானு. அவள்தான் தூக்கு மான்னு வெஸ்ட் குச்சிருவேன் நான். வெஸ்ட் குடிச்சதா தூக்க மாட்டணும். அப்புறம் எப்படி இந்த பக்கமா யோ நான் குடுக்குறேயா. குடுக்குறேயா. நான் தரமாட்டேன் நான் சொன்னேன். எப்போ வருமோ அப்போ வருவேயா. எதுக்கு நண்பன் போட்டு ரோட்ல அடிக்கிற? எங்கே அடிக்கிறேன்? அவனே அடிக்கிறாயா? எதுக்குடா நீயே உன்னை ரோட்ல போட்டு அடிச்சுனுக்குற? இவ்வளவு நேரம் அவன் அடிச்சான் அது பாக்கலையா? பாக்கலையே, நீ அடிக்கிட்டான் பாத்துக்கிற. ஆமா என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப ரோட்ல போட்டு அவனை அடிச்சுனுக்குற? உங்களை பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கீங்க. தடிமாடு என்கிட்ட பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. வட்டியும் தரல, முதலும் தர மாட்டேங்கிறான். கேட்டா இப்ப தர, அடுத்த மாசம் வா, அடுத்த வாரம் நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கான். யோ இவனை நம்பியா காசு கொடுத்த? அப்ப அடிக்க வேண்டியது அவன இல்லையா? தான் அடிக்கணும். ஏயா அவன் மூச்சை நல்லா உத்து பாரு. சின்ன குழந்தை கூட நம்பாதியா? நீ எப்படியா நம்பி அவனை காசு கொடுத்த? அவசரம்னு சொன்னா அத நம்பி கொடுத்துட்டேன். குழந்தைன்னு சொன்னோன்னு நம்பிட்டான். யோ அவசரம் சொல்லி கொடுத்தியா? அவசரம் இப்படி கடன் கொடுத்துட்டு இப்ப அவசரப்படுறது யாரு? யோ எப்பயா காசு கொடுப்ப? எனக்காக ஒரு வாட்டி அடியா. செத்துற போறா. எழுந்திரியா. உட்காரும்போது கூட ஈஸியா உட்காந்துறான். எழுப்புறதுக்கு தான் 2 பேர் தேவைப்படுது. அவசரம் காசு வாங்குறியே, ஏன் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டியா? இப்ப பாரு ரோட்ல அடி வாங்கினுக்கிற. யோ உனக்கு என்ன அவன் வாங்கின காசு ரிட்டர்ன் கொடுங்க தானே? நான் கொடுத்துறேன் என் நண்பனுக்காக. இனிமே இதுமாதிரி ரோட்ல அடிக்கிற வேலை வச்சுக்காத. இங்க பாரு சன்னா, இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கடன் அன்பை முறிக்கும், சில சமயங்கள்ல கை கால் கூட முறிக்கும். இப்ப பார்த்தல, இனிமேலாவது கடன் வாங்காம வாழ்ற வழியை பாரு. புரியுதா? 6 மணிக்கு வரியா? எதுக்கு? இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த பக்கம் போயேன். எதுக்கு? 6 மணிக்கு இன்னும் 2 கடன்காரன் வருவான். அவனுக்கும் இது மாதிரி கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ண நல்லா இருக்கும். அட்வைஸ் தானே பண்ணிடுவான். இவன் மட்டும் இல்ல, நீங்களும் இது மாதிரி ஆளுங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.